ஹாய்! எல்லாருக்கும் வணக்கம். அதாவது அ இதுவரைக்கும் நம்ம சேனல்ல இந்த மாதிரி நான் வீடியோ போட்டதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஒரு ஆன்மீகமா ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அது ஏன்னா, அ நம்ம பக்கத்து வீட்ல சதுரகிரி மலைக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. சதுரகிரி மலை அப்படின்றது உங்கள பல பேருக்கு அது தெரியும். ஆனா, அதுல சில ரகசியங்கள் இருக்கு. அது என்ன என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ச பூமியோட ஒரு மேக்னெட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சதுரகிரி மலைய. அது ஒரு சித்தர்களின் பூமின்னு சொல்லுவாங்க. அங்க நெறைய சித்தர்கள் வாழ்றதா ஒரு நம்பப்படுது. அங்க நெறைய சித்தர்கள் வாழ்றாங்க அப்படி சொல்லி நம்பப்படுது. அகத்தியர்லேருந்து போகர் வரைக்கும் கிட்டத்தட்ட 18 சித்தர்கள் அங்க ஒரு உருவமா, அதாவது எப்படி சொல்றது? ஒரு இன்விசிபிள் ஃபார்ம்ல ஒரு உருவமா ஆ சிவன அங்க வணங்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுபோக அங்க உள்ள அருவிகள்ல வர்ற அந்த தீர்த்தம் மனிதர்களோட பாவங்கள போக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி இயற்கைக்கு மாறான சில நேரங்கள்ல இயற்கைக்கு மாறான அதிர்வுகள கூட அந்த அந்த தீர்த்த தண்ணி நமக்கு தருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மலையில மட்டும் தான் ஜோதிப்புல் அப்படின்ற மாதிரி நெறைய மூலிகைகள். ஜோதிப்புல்ங்கிறது ஒரு மூலிகை. அதே மாதிரி அரிய வகை மூலிகைகள் நெறைய இங்க வளருது. இது பார்த்தீங்கன்னா, நைட்ல மட்டுமே ஒளிரக்கூடிய சக்தி இருக்கு இதுக்கு. அதே மாதிரி இந்த மூலிகை எடுத்துக்கும்போது மனிதர்களுக்கு ஏதாவது தீராத நோய்கள் இருந்தாலும் அது தீர்க்கக்கூடிய ஒரு வலிமை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி சித்தர்கள் அனுமதி இல்லாம சதுரகிரி மலைய ஏறவே முடியாது. கால பைரவர் நாய் வடிவத்துல அங்க உள்ள பக்தர்களுக்கு வழித்துணையா வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அங்க. சதுரகிரி மலையில இருக்க சுந்தர மகாலிங்கம் தானாவே தோன்றிய சுயம்புலிங்கம். அங்க நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாரி நெறைய அதிசயங்கள் சதுரகிரி மலையில இருக்கு. நீங்களும் சதுரகிரி மலைக்கு போயிருக்கீங்களா? அங்க நீங்க பார்த்த ஏதாவது ஒரு அதிசயங்கள், இல்ல உங்களுக்கு தோன்ற ஏதாவது ஒரு விஷயம், இல்ல இந்த மாதிரி ஒரு வைப்ரேட் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு உங்களுக்கு பட்டுருக்கும் இல்லையா? நீங்க மலைக்கு போகும்போது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி சதுரகிரி மலைக்கு போகாதவங்க கண்டிப்பா போங்க. அங்க அங்க நெறைய அதிசயங்கள் இருக்கு. அந்த மலையே அவ்ளோ ஒரு சக்தி வாய்ந்த மலைன்னு சொல்றாங்க. சோ போகாதவங்க கண்டிப்பா போங்க. போனவங்க அதோட ஃபீட்பேக்க கண்டிப்பா இந்த இந்த வீடியோக்கு கீழ குடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.